கோபி, கோபி, வாங்க, வந்து உட்காருங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனையோட தான்க்கா வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? என்ன பிரச்சனை? என்னத்த சொல்றது? இனிமே எல்லாம் நல்லா நடக்கும்னு எதிர்பார்த்தேன். எல்லாமே போச்சு. என்னாச்சு? என் பழைய விஷயம்லாம் என் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாரு. எப்படிம்மா? எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு? எல்லாம் அந்த அயோக்கிய பயலால தான். நானும் அவனும் பழகின பழைய விஷயத்தெல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டான். இந்த மாதிரி விஷயத்த கேட்டா எந்த புருஷனால தாங்கிக்க முடியும்க்கா? என் புருஷன் கொதிச்சு போயிட்டாருக்கா. அவரோட கோபத்தை என்னால தாங்கிக்க முடியல. ஆடி தீத்துட்டாரு. வாழ்க்கை ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே கொலைஞ்சு போச்சுக்கா. இனி யாருக்குள்ளோன்னு போய் விழ வேண்டியதுதான். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உன் புருஷன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எடுத்து சொல்ல வேண்டியது தானே? என்னன்னு எடுத்து சொல்ல சொல்றீங்க? அந்த ராஸ்கலை நம்பி ஏமாந்தது உண்மைதான். ஆனா அவனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சத்தமே கூடாதுன்னு உதறிட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவனை பத்தி யோசிக்கிறதே இல்ல, சனி என்ன தலைமொழிகிட்டேன்னு அவர்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது தானே? சொன்னேன், எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அவர் அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன சொன்னாரு? நாம எவ்வளவு சந்தோஷமா நெருக்கமா இருக்கும்போது இத வந்து சொல்லிருந்தா பரவாயில்ல. ஆனா நமக்குள்ள பிரச்சனைன்னு வந்து அந்த பிரச்சனையை தடுக்க முடியாத சூழ்நிலையில உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப வந்து சொல்ற அப்படின்னு சொல்றாருக்கா. அதுக்கு மேலேயும் ஒண்ணு சொன்னாருக்கா. இத்தனை நாள் நீ அவனை பத்தி மூச்சு கூட விடலையே, அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னாருக்கா. நாக்கு புடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. பொண்ணாவது தானா போய் தான் புருஷன் கிட்ட நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் தான் போய் என் மக கெட்டு போயிட்டான்னு சொல்ல முடியுமா? அவரு பேசுறது எப்படிமா சரியாகும்? எல்லாம் இவ்வளவு சொல்லணும். இவ ஒழுங்கா இருந்திருந்தா இந்த பிரச்சனை அசிங்கெல்லாம் வந்திருக்குமா? இப்போ இவ வாழ்க்கையே போச்சு. எதனாலும் மனசை தளர விட்டுறாதீங்க. அவரோட ரிலேஷன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் மூலியமாவது எடுத்து சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லம்மா. அவரா உணர்ந்து மனசு மாறி இவளை ஏத்துக்கிட்டாதான் உண்டு. இருந்தாலும் ஒரு நப்பாசை. இப்ப இங்க வந்ததே கோபி தம்பிய அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் தான். அது மட்டும் இல்லம்மா, அந்த அயோக்கிய பையில கொஞ்சம் பயமுறுத்தி அடிச்சு விரட்டணுமா. எங்களுக்கு கோபி தம்பி விட்ட வேற யாருமா இருக்காங்க? ஆம்பளைங்க எல்லாருமே இந்த விஷயத்துல ஒரே மாதிரிதான்க்கா. பொண்டாட்டி தனக்கு முன்னாடியே வேற ஒருத்தன் கூட தப்பு பண்ணிட்டான் தெரிஞ்சா எந்த ஆம்பளைக்கா ஏத்துப்பான்? அவர் மேலயும் தப்பு இல்ல. ஆனா இந்த விஷயம் அவர் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா நான் தூக்குல தொங்க வேண்டியதுதான். புருஷனுக்கு தெரியாம நடந்துக்கணும், அதான் புத்திசாலித்தனம். மீறி தெரிஞ்சா நாம என்ன செய்ய முடியும்? இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கோபி தம்பி வர லேட் ஆகுமாமா? விஜி, விஜி, கோபி தம்பி வர லேட் ஆகுமா? தெரியலமா. எங்க சொந்தக்கார ஒருத்தர்கிட்ட இது விஷயமா பேசலான்னு போய்கிட்டு இருந்தோம். கோபி தம்பி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். கோபி தம்பி வந்தா சொல்லிடுமா?
நாங்க போயிட்டு வரோம். வரேங்க்கா. ம். ஹலோ ரவி, என்னங்க அந்த பக்கம்? கலெக்ஷன் வாங்கிட்டு வரேன். அட என்ன நீங்க அந்த தொழிலை விடலையா? பேசாம தொழிலை மாத்துங்க சார். இது வீடு வீடா போய் அலைஞ்சு தெரியற காட்டிலும் ஒரு கடையை வச்சுட்டு உட்காரலாமே. கடையா? ஆமா, அது எதுக்கு? அப்பதான் உங்க தொழில் டெவலப் ஆகும். இல்லாட்டி காலம் பூரா இதே சைக்கிள்ல நீங்க சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். கடை போட்டு உட்காந்தீங்கன்னா அதான் கௌரவம். அப்பதானே 4 பேர் உங்களை பெரிய ஆளா மதிப்பான். அட என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, என் ஒய்ஃப் கூட நீங்க சொன்ன இதே பாயிண்ட் எல்லாத்தையும் சொன்னாங்களா? கடை போட்டு உட்கார சொன்னாங்களா? ஆமா. இதுல இருந்தே தெரியுது அவங்க ரொம்ப விவரமானவங்கன்னு. அவங்க சொல்ற பேச்ச அப்படியே கேளுங்க, வாழ்க்கையில ஓஹோன்னு வருவீங்க. அப்படியே சொல்றீங்க? ஆமா. சரி, நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், கேப்பீங்களா? சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச கடை ஒன்று காலியா இருக்கு. வாடகை கூட ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. நீங்க போய் விசாரிங்க, நான் அனுப்பிச்சதா சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேற்படி விஷயங்களை பேசலாம். சரிங்களா? சரி. இந்தாங்க, இந்த அட்ரஸ்ல போய் பாருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. அண்ணி, அண்ணி, இதோ வரேன். அப்படியே விஜயை கூப்பிடுங்களேன். விஜய், இங்க நல்லா வாமா. இருக்கா? யாருக்கு இது? எனக்குதாம்மா. அண்ணி பாருங்களேன். நல்லா இருக்கே. புது புடவையா? ஆமா, எனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வா விஜி, என்ன நீ? புடவைய பாரு. இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த கலர் சரி என்கிட்ட இல்லவே இல்ல. அதை விட இது அழகா இருக்கு. எனக்கு இந்த கலர் எடுக்குதா இல்லையா? என்னங்க நீ? நல்லா அவர் இருக்கா? வந்துட்டாரு. ஒன்னும் சொல்ல மாட்டாரு, இருந்து பாத்துட்டு போ. இந்தா. அக்கா, யாருக்குக்கா? எனக்குதான்ப்பா. நல்லா இருக்கா? உனக்கா? இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. பரவாயில்ல. இந்த உள்ள வா. இது புடி. போமா, கூப்பிடுறான் போ. பரவாயில்ல, கொடுங்க. பாத்து. இல்லம்மா, அவன் கோச்சுக்கு போறான். போமா. இல்ல, பரவாயில்ல, கொடுங்க. விஜய், உள்ள வா. நான் அப்பவே சொன்னேன்ல, நீ உள்ள போ. நான் பாத்துட்டே போறேன், கொடுங்க. போமா, சொல்றத கேளு. அவன் ஏதாவது சொல்லுவான். போன்னு சொல்றேன்ல, போமா. உட்கார். தள்ளி உட்கார். நீ எனக்கு ஃபோன் பண்ணதும் ஒரு விதத்தில் சந்தோஷமா தான் இருந்துச்சு விஜி. என்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு உன்னோட பிரச்சனைலாம் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா? சந்தோஷமான விஷயம் தானே? என்ன, என் மேல நம்பிக்கை வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு லேட் ஆயிருக்கு. சரி, அதை விடு. சொல்லு, என்ன உன் பிரச்சனை? சொல்லு விஜி, என்ன உன் பிரச்சனை? ஏன் அமைதியா இருக்க?
எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தயக்கமா இருக்க? ஏன் விஜி, என்னை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல, நான் உனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? இங்க பார், எந்த தயக்கமும் இல்லாம உன் மனசுல என்ன இருக்கோ அது நீ என்கிட்ட தாராளமா சொல்லலாம். சொல்லு. என்ன விஜி உன் பிரச்சனை? விஜி, இப்ப நானா வந்து உன் பிரச்சனை என்னன்னு கேட்கல. நீ போன் பண்ணி என்னை வர சொல்லி சொன்னதுனாலதான் இப்ப வந்து உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு, என்ன உன் பிரச்சனை? விஜய், அப்புறம் எதுக்கா என்ன கூப்பிட்ட? கார்மெண்ட்ஸ்ல உங்க கூட ஒர்க் பண்ணிச்சுல ஒரு பொண்ணு, அதான் அன்னைக்கு அம்மா பொண்ணு வந்திருந்தாங்கல்ல, அவங்க இன்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்க பழைய விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க புருஷன் அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாரா. பாவங்க, பரிதாபமா இருந்துச்சு. விஜய், மத்தவங்க பிரச்சனையை கேட்கறக்கா நான் இப்ப இங்க வரல. உன் பிரச்சனை என்ன அதை மட்டும் கேட்கறக்கா தான் இப்ப நான் வந்திருக்கேன். அந்த பொண்ணு பழசெல்லாம் மறந்துட்டு அவன் புருஷன் கூட சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பழைய விஷயம்லாம் தெரிஞ்சதும் அவ புருஷன் வீட்டை விட்டு துரத்திட்டாராம். பாவம் இல்லைங்க அந்த பொண்ணு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு பாவமா தெரியுது, என்னை பார்க்க அப்படி தெரியல உனக்கு? விஜய், இது அவங்க குடும்ப சமாச்சாரம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும். இதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்ப அது நமக்கு தேவையும் இல்லை. நம்ம பிரச்சனை இங்க தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. இதுல அடுத்த ஆள் பிரச்சனையை பத்தி என்னத்த பேசுறது? சொல்லு, என்ன உன் பிரச்சனை? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஏன் என்னை தொட விட மாட்டேங்கிற? நல்லா பேசிக்கிட்டே இருக்க, திடீர்னு உனக்குள்ள என்னமோ மாதிரி ஆயிருக்கே. ஏன் விஜி, அத சொல்லு. அத சொல்றதுக்காக நீ கூப்பிட்ட. சொல்லு விஜி. விஜி, நான் எங்கேயாவது உன்னை விட்டு கொடுப்பேனா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. சொல்லு விஜய், என்ன பிரச்சனை தெரிஞ்சா நான் சரி பண்ணுவேன்ல. சொல்லு, என்ன பிரச்சனை விஜய்? இன்னைக்கு ஏதோ சொல்லணும்னு நினைச்சுதானே எனக்கு கூப்பிட்ட. சொல்லு, என்ன? சொல்ல மாட்டேன், அப்படித்தானே? ஏன் விஜய் இப்படி ஒரு சாடிஸ்ட் மாதிரி நடந்துக்கிற? 7N கார்மெண்ட்ஸ்ல வேலையை தானே பார்த்துட்டு இருந்தேன். நீ தானே போன் பண்ண. இத்தனை நாள் கேட்பீங்களா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு? அதை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் வாங்க, நீ தானே கூப்பிட்ட. அதனால தானே வந்தேன். இங்க வந்தா நீ வந்து ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசி அழுதுட்டு இருக்க, ஒன்னும் சொல்லல. என்னை இப்படி அலைய வைக்கிறதுல உனக்கு என்ன விஜய் சந்தோஷம்? சரி விடு, அது போட்டும். உன் பிரச்சனை என்ன ஏதுன்னு என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இனிமே நான் அதை கேட்க போறதும் இல்லை. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? நான் என்ன விஜய் உனக்கு கெடுதல் பண்ணேன்? இப்படி என்ன அலக்களிக்கிறதுக்கும் இப்படி தனியா வீட்டுக்குள்ள உட்காந்து புலம்ப வைக்கிறதுக்கும் அதுல ஒரு சந்தோஷப்படுற பத்தியா? அந்த அளவுக்கு நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? பண்ணு விஜய், பண்ணு. எவ்வளவு வேணாலும் பண்ணு. நீ என்ன பண்ணாலும் பார்த்துட்டு